அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லிவிட்டது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அந்த தேவனை தான் நாம் இந்த நாளிலே ஆராதிக்க போகிறோம். வாருங்கள், இந்த பெத்தேல் மிஷன் சபையோடு சேர்ந்து நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையை பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. தலைவணிக்கு நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டிலுமாய் எங்கள் மீது ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற உடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, எங்களை சூழ்ந்து அநேக காரியங்கள் நடந்த போதிலும் தேவனே நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரை வழி நடத்தி வருகிற எல்லா கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உணர வேண்டியது ஒன்றுதான், எங்களை நீர் உயிரோடு வைத்திருப்பது, எங்களை அப்பா எல்லா நாச மோசத்துக்கும் தீக்கும் எல்லாத்துக்கும் விலக்கி ஆண்டவரை பாதுகாத்து வைத்திருப்பது. ஆண்டவரே, இந்த உயிர் இருக்கும் மட்டும் ஆண்டவரே உம்மை உயர்த்தவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை புகழவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்முடைய நாமத்தை உயர்த்த மட்டும்தான் அப்பா அதை நாங்கள் உணர்கிறோம். அதை தான் நாங்கள் இப்பொழுதும் செய்ய போகிறோம். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோட சேர்ந்து எல்லோரும் ஒரு தெலுங்கு பாடலை நாம் பாடலாம். நம்ம சர்ச்ல வீட்டுல இருக்கோம், ஆனா ஆண்டவரை எந்த இடத்துல ஆராதித்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். என்னோட சேர்ந்து பிரபு சந்நிதியிலோ ஆனந்தமே உல்லாசமே அனுதினம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். உங்களுடைய வீட்டை தேவனுடைய சன்னிதானமான நேரத்தில் நீங்க மாற்றிக்கொள்ளுங்க, அவரை உயர்த்துங்க.
ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನನಗೆ ಆಸೆ ಕೊಟ್ಟು ಯೇಸುವೇ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಹಾಡೆ ಉತ್ಸಾಹದಿಂದ ನಾವು ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ತಪ್ಪಿಸಿದವರು ನೀನೇ, ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡುವೆ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವ ನನಗೆ ತಂದೆ, ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀನೇ, ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡುವೆ. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಬಡಿದಿದೆ. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಬಡಿದಿದೆ. ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಮಹಿಮೆ యేసయ్య, ಮಹಿಮೆ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಮಹಿಮೆ యేసయ్య, ಮಹಿಮೆ యేసయ్ಯ. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ, ನಮ್ಮ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ, ನಮ್ಮ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಬಡಿದಿದೆ యేసయ్ಯ. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಬಡಿದಿದೆ యేసయ్ಯ. ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯ, ಮಹಿಮೆ యేసయ్ಯ, ಮಹಿಮೆ యేసయ్ಯ, ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯ, ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯ, ಮಹಿಮೆ యేಸయ్ಯ, ಮಹಿಮೆ యేಸయ్ಯ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರುವೆ, ನನ್ನನ್ನು ಮಮತೆಯಿಂದ ಸೆಳೆದುಕೊಂಡ ಯೇಸುವೆ, ನಿನ್ನಂತೆ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿಂದ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರುವೆ, ನನ್ನನ್ನು ಮಮತೆಯಿಂದ ಸೆಳೆದುಕೊಂಡ ಯೇಸುವೆ, ನಿನ್ನಂತೆ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಬಡಿದಿದೆ యేಸయ్ಯ. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ
கண்மணி போல் காத்து நடத்தி வந்த ஆண்டவருடைய நாமம் ಮಹಿಮೆಪಡುವುதாக. ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡಿನಂತೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ಬಂದ ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. 4 மாதங்களை ஆண்டவர் அற்புத விதமாய் நடத்தி வந்திருக்கிறார். 4 ತಿಂಗಳು ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಈ 5ನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ಭಾನುವಾರಕ್ಕಾಗಿ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருக்கிறவர்கள் நாளை என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. ನಿನ್ನೆ ಇದ್ದವರು ಈ ದಿನ ಇಲ್ಲ, ಈ ದಿನ ಇರುವವರು ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತಾರೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஒவ்வொரு நாளும் அவரே நடத்தி வருகிறார். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த காலையிலும் ஒரு செய்தியை நீங்கள் கேட்க, ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾವಿದ್ದೇವೆ. இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின வார்த்தை தெய்வீக பாதுகாப்பு என்பதுதான் இந்த மாதத்துக்குரிய தலைப்பு, ஆண்டுடைய வார்த்தை. ಈ ತಿಂಗಳಿನ ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಂದು ಮುಖ್ಯತ್ವ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ದೈವಿಕವಾದ ಸಂರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ. 1ஆம் தேதி காலை கூட ஒரு வேதத்தின் ஒரு பகுதியை வைத்து சில வார்த்தையை நாம் குறிப்பிட்டு ஆண்டவர் உணர்த்தினதை அறிவித்திருக்கிறோம். 1ನೇ ತಾರೀಕು ಬೆಳಗ್ಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಇಟ್ಟು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇವೆ. வேதாகமத்தில் ஏராளமான அதிகாரங்கள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக 91ஆம் சங்கீதம் எல்லாரும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாகும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಅಧ್ಯಾಯಗಳಿವೆ, ಆದರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಕೀರ್ತನೆ 91 ಎಲ್ಲರೂ ಬಯಸಿ ಓದುವಂತ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது அந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். ಶೋಧನೆ ಬರುವಾಗ, ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಓದುತ್ತಾರೆ. தேவைகள் அதிகரிக்கும் போது அதை வாசிக்கிற அனுபவம் சிலருக்கு உண்டு. ಅಗತ್ಯಗಳು ಬೇಕಾದಲ್ಲಿ ಅದನ್ನು ಓದಿ ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾರೆ. பிரயாணப்படுகிற நிலை வரும்போது அந்த வசனத்தை திறந்து படிக்கிற அனுபவம் உண்டு. ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಇರುವಾಗ, ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ஒரு வேலையில் ஈடுபடும் போது அந்த சங்கீதத்தை படிக்காமல் இருக்க மாட்டார்கள். ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಓದದೇ ಇರುವವರು ಇಲ್ಲ. பிரசங்கிமார்கள் கூட சொல்லி கொடுக்கும் போது அதிகமாய் 91ஆம் சங்கீதத்தை படியுங்கள், தியானம் பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள், அறிக்கையிடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ಸೇವಕರುಗಳು ಹೇಳುವಾಗ ಈ 91ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಓದಿರಿ, ಧ್ಯಾನಿಸಿರಿ, ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ, ಇದನ್ನು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கடந்த மாதங்கள் நாம் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது நாம் சந்தோஷமாய் இந்த மாதத்தில் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு இல்லை. ಕಳೆದ ತಿಂಗಳುಗಳನ್ನು ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡುವಾಗ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதத்தை படிப்பதினால்தான் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிற கிருபை கிடைக்கிறது. ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವುದರಿಂದ ನಾವು ಹರ್ಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. வேத வசனத்தை படித்து ஜெபம் பண்ணுகிற மக்களுக்கு உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடிகிறது. ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಆನಂದದಿಂದ ಇರಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஆலயத்திற்கும் வர முடியவில்லை, எவ்வளவுதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் குடும்பமாக அல்லது தனிப்பட்ட விதத்தில் ஆலயத்தில் வந்து அவரை நோக்கி பாடும்போது இருதய பாரம் நீங்குகிறது, ஆண்டவரின் அருமையான பிரசன்னம் இறங்கி வருகிறது. ಈಗಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಾಗ ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ಆನಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆலயத்துக்கு வராதவர்கள் வாழலாம் உலகத்திலே, ஆனால் தெய்வீக மேன்மையை, தெய்வீக மகத்துவத்தை, தெய்வீக சந்தோஷத்தை அவர்கள் நிறைவாய் ಅನುಭವಿக்க முடியாது. ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೆ ದೇವ ಆರಾಧನೆಗೆ ಬಾರದೆ ಇರುವವರು ಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ, ಆದರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் உடைந்து போய் விடுவார்கள், சோர்ந்து போய் விடுவார்கள். காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர்கள் ஆழமாய் வேர் விடுகிற அனுபவம் இல்லாமல் மேலோட்டமான ஒரு நிலையில் இருப்பதினாலே அவர்கள் வாழ்க்கையில் தடுமாற்றத்துக்குள்ளே கடந்து போகிற நிலைமை காணப்படுகிறது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಅವರು ಎಡವಿ ಬೀಳುತ್ತಾರೆ, ಹೃದಯದಲ್ಲಿ ಆನಂದ ಇರುವುದಿಲ್ಲ, ಹೃದಯ ಮುರಿದು ಹೋಗುತ್ತಾರೆ. ಕಾರಣ ಏನೆಂದರೆ ದೇವ
ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳದೆ ಇರುವುದರಿಂದ. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி இந்த நாவினாலே அறிக்கையிட்டு செல்லுகிற மக்கள் கர்த்தர் இயேசுவுக்குள்ளே பலன் கொள்ளுவது மட்டுமல்ல, ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் கிடைத்திருக்கிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿ ದೇವರನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೂ ಅದನ್ನು ಎದುರಿಸುವ ಬಲವನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த காலை ஆராதனை வேளையிலும் பிரியமானவர்களே, 91ஆம் சங்கீதத்தின் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்து அதை தியானித்து ಜೆಬಿತ್ತು ಮುಡಿಕೆ ವಿರುಂಬುகிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಾವು ಕೀರ್ತನೆಗಳು 91 ಒಂದು ವಚನವನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸಲಿದ್ದೇವೆ. ஆலயத்திலே வந்து தேடுகிற அனுபவமே வேறு, நேரலையில் கண்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவிக்கிற விதங்களே வேறு. ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ವಿಧವೇ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ಆದರೆ ನೇರ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುವುದು ನೋಡುವುದು ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. இப்படி இந்த நேரலையில் அறிவிக்கப்படுகிற பிரசங்கிக்கிற சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளையாவது அருமையானவர்களே கவனமாய் கேட்டு பயபக்தியோடு இதை நீங்கள் அனுபவிக்க, அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க, அது அவருக்காக வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறோம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ನೇರ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ನೀವು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಬೇಕು, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ಧ್ಯಾನಿಸಿ ಕೈಗೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ. நம்முடைய தேவன் யார், நம்முடைய தேவன் யார் என்று பல முறை தலைப்பு போல வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை விளக்கி வருகிற காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க முடியும். ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹಲವು ಸಾರಿ ಅನೇಕ ಉದಾಹರಣೆಗಳನ್ನಿಟ್ಟು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇವೆ. இந்த 91ஆம் சங்கீதத்திலும் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் யார், பாதுகாப்பு அருளுகிற தேவன், ஒவ்வொரு மனுஷனையும் பாதுகாத்து அற்புத விதமாய் ஆபத்துக்கு விலக்கி காத்து நடத்துகிற தேவன் என்பதை இந்த வசனங்களை வசனமாய் வார்த்தை வார்த்தையாய் படிக்கும்போது நன்கு அறிந்து கொள்ள முடியும். ಈ ದಿನದ ಮುಖ್ಯತ್ವ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬಹುದು. இந்த மாதம் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை சார்ந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. ಈ ತಿಂಗಳಿನ ಎಲ್ಲ ಭಾನುವಾರಗಳಲ್ಲಿ ದೈವಿಕವಾದ ಸಂರಕ್ಷಣೆ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಹಾಯದಿಂದ ನಿಮಗೆ ಹೇಳಲಿದ್ದೇವೆ. இப்படி பாதுகாப்பு அருளுகிற தேவன் என்ன செய்வார் என்று பார்க்கும்போது, ಇಂಥ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் மீதும் அவர் பொறுப்புடையவராய் கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார். ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಆತನು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನಿಟ್ಟು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. 10 பேர் இருந்தால் சில இடங்களில் மருத்துவமனையாய் இருக்கட்டும், வேலை ஸ்தலமாய் இருக்கட்டும், 10 பேர் இருந்தால் ஒரு குறிப்பிட்டவர்கள் மீதுதான் அந்த கவனத்தை செலுத்துவார்கள். கரிசனை என்பது கவனத்தை செலுத்துவது, கரிசனை என்பது அன்பை பொழிவது, கரிசனை என்பது அவர்கள் சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வது. ஆனால் அந்த அனுபவம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடிவதில்லை. குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வதை நாம் பார்க்க முடியும். ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅಥವಾ ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ ಒಂದು 10 ಜನ ಇರುವುದಾದರೆ ಎಲ್ಲಾ ಜನರ ಮೇಲೆ ಒಂದೇ ಒಂದು ನೋಟ ಇರುವುದಿಲ್ಲ. ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ಉದ್ದೇಶವಿರುತ್ತದೆ. ಆದರೆ ನಾವು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಕರುಣೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಕರುಣೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಪ್ರೀತಿಯನ್ನು, ಆತನ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த நாளிலும் 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அதை நிதானமாய் தியானித்து அதிலுள்ள வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் செய்கிற பாதுகாப்பின் தன்மையை உணர்ந்து நன்றி சொல்ல ஒப்புக்கொடுங்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಹ ಕೀರ್ತನೆ 91 11ನೇ ವಚನವನ್ನು ನೀವು ನಿಧಾನವಾಗಿ ಓದಿ ಧ್ಯಾನಿಸಿ ಆತನು ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்பதுதான் இந்த வார்த்தை.
ನೀನು ಹೋಗುವಲ್ಲೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಆತನು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ತನ್ನ ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವನು. இங்கே தேவனை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ಇಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. இங்கே தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை குறித்து இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ಈ ವಚನದಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಉಂಟಾದ ಮನುಷ್ಯರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அதன் பிறகு தேவ தூதர்களை குறித்த காரியங்களை இதில் நாம் பார்க்கிறோம். ಅನಂತರ ದೇವ ದೂತರನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. நான் உங்களுக்கு முன்பு குறிப்பிட்டேன் பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன் மீதும் தனிப்பட்ட முறையிலே கவனத்தை செலுத்துகிறார், கரிசனையை காண்பிக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಆತನ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அந்த தனிப்பட்ட விதம் என்று சொல்லும்போது 3 காரியத்தை இதை வைத்துதான் அவர் தனிப்பட்ட விதத்தில் கவனமாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். 3 ವಿಷಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿದ್ದೇವೆ, ಯಾವ ರೀತಿ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஒன்று பாருங்கள், உன் வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வழிகள். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀನು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ. பொதுவாக சொல்லாதபடிக்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், உன்னுடைய பர்சனலா சொல்லுகிறார். இதுதான் தனிப்பட்ட விதத்தில் கரிசனையை வெளிப்படுத்தும் வார்த்தை. ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ನಿನ್ನನ್ನು ಎಂಬುದಾಗಿ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಸೂಚಿಸಲ್ಪಡುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ஒவ்வொரு மனுஷனும் தன் வழியே பிரயாணப்படுவதை, கடந்து போவதை பார்க்க முடியும். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪ್ರಯಾಣ ಪಡುವಾಗ ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ನೋಡಬಹುದು. அப்படி போகிற வழியில் பாதுகாப்பு இருக்கிறதா, பாதுகாப்பு இல்லையா என்பதை நாம் அந்த பாதையில் போகிறவர்களுக்கு தான் தெரியும். ಆ ರೀತಿ ನಾವು ಹೋಗುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಸಂರಕ್ಷಣೆ ಇದೆ ಇಲ್ಲದೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುವಂತವರಿಗೆ ಗೊತ್ತು. ஒரு ஆண்கள் போகும்போதும் அல்லது பெண்கள் போகும்போதும் அவர்கள் போகிற வழியில் பாதுகாப்பு இல்லாத நிலையிலே பயந்து போவதையும் வாழ்வதையும் பார்க்க முடிகிறது. ಒಬ್ಬ ಗಂಡು ಮಗುವಾಗಲಿ ಹೆಣ್ಣು ಮಗುವಾಗಲಿ ಹೋಗುವಾಗ ಯಾರ ಸಂರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅವರು ಭಯಪಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனால் இந்த இடத்தில் உன் வழிகள் என்று சொல்லும்போது ஒரு மனுஷன் போகும்போது அவனுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதினால்தான் அங்கே தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்த அவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಅಲ್ಲಿ ಸಂರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇರುವುದರಿಂದ ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗುವನೆಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. உன் வழிகள்னு சொல்லும்போது சொந்த வழியில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது, தான் பிரியப்படுகிற வழியில் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಹೋಗುವಂತದ್ದು ಇದೆ, ನಾವು ಇಷ್ಟಪಟ್ಟು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗಗಳು ಇದೆ. ஆனால் பாதுகாக்கும் தேவன் அவர் தம்முடைய பாதுகாப்பை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அவர் காட்டுகிற வழியில் ஒவ்வொரு மனுஷனும் நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ಆತನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು, ಆದರೆ ಆತನು ತೋರಿಸುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. தேவன் காட்டும் வழி உண்டு, மனுஷன் தெரிந்து கொள்ளும் வழியும் உண்டு. ದೇವರು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗವೂ ಉಂಟು, ಮನುಷ್ಯರು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವ ಮಾರ್ಗಗಳು ಉಂಟು. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லுகிறவர்களும் உண்டு, தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் தான் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களும் உண்டு. ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧಿಯರಾಗದೆ ಸ್ವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಉಂಟು, ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ಅನುಸರಿಸುವವರು ಉಂಟು. அன்பான நண்பர்களே, அருமையான சபையே, நீங்கள் எந்த வழியில் போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய காட்டுகிற வழியில் நாம் நம்முடைய வழியை அவர் வழியில் இணைத்து நாம் செயல்படும் போது அவருடைய பாதுகாப்பு நமக்காக நிச்சயமாய் இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் துதிக்க வேண்டும். ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಭೆಯ ಮಕ್ಕಳೇ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೆ, ದೇವರು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗವನ್ನು ನೀವು ಹಿಡಿದುಕೊಂಡು ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇವೆ. பாதுகாப்பு அற்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಸಂರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. ஒவ்வொருவரையும் எப்பொழுது எது தாக்கும், எது எப்பொழுது வேதனைப்படுத்தும் என்று தெரியாத நிலையில்தான் மனுஷன் குழப்பமான சூழ்நிலையில் தடுமாறி கொண்டிருக்கிற அனுபவங்கள் உண்டு. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುವುದೋ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ಮನುಷ್ಯನು ತಳಮಳಗೊಳ್ಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. எனவே ஒவ்வொருவரும் ஆண்டவர் காட்டுகிற வழியில் நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? உன் வழிகளிலெல்லாம். அப்போ இந்த உன் வழிகள்னு சொல்லப்படுவது யார்?
ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் நடப்பவர்கள் தான், அவர்களுக்கு தான் அவர் முதலாவது கரிசனையை வெளிப்படுத்தி அவர் பேச ಮುರ್ಪಡುகிறார். ನೀನು ಹೋಗುವಲ್ಲೆಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ದೇವರು ಯಾರಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ದೇವರನ್ನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆತನ ಮಾರ್ಗವನ್ನು ಹಿಡಿಯುವವರಿಗೆ ಆಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இரண்டாவது அவருடைய கரிசனையை வெளிப்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். ಎರಡನೇದಾಗಿ ಆತನು ತೋರಿಸುವಂತ ಕರುಣೆಯನ್ನು ನೋಡಿರಿ. உன்னை காக்கும்படி, உன்னை காக்கும்படி, ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ. அப்படியானால் ஏன் உன்னை காக்கும்படி அவர் சொல்லுகிறார் தெரியுமா? ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? எல்லாரை போல இவர்கள் அல்ல, இவர்கள் ஆண்டவருக்குள்ளே விசேஷமானவர்கள். ಎಲ್ಲರ ತರ ಈ ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲ, ಆದರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದವರು. ஒரு வீட்டிலே சிலர் இருக்கும்போது எல்லாரையும் அந்த குடும்பத்துக்குட்பட்டவர்கள் ஒரே விதமா பார்க்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். அதில் ரொம்ப விசேஷமா நேசிக்கிறவர்கள், விசேஷமா பொருட்களை வாங்கி கொடுக்கிற நிலைமை காணப்படுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಇರುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರನ್ನು ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ನೋಡುವುದಿಲ್ಲ. ಯಾರನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ವಿಷಯಗಳನ್ನು ಕೊಡಲು ಸಿದ್ಧರಾಗಿರುತ್ತಾರೆ. யாக்கோபு குடும்பத்தில் 13 பேர் இருந்தார்கள் பெண் பிள்ளையோடு சேர்ந்து. அந்த 13 பேரிலே விசேஷமாய் கருதப்பட்டவர் யோசேப்பு. ಯಾಕೋಬನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 13 ಜನ ಮಕ್ಕಳಿದ್ದರು, ಹೆಣ್ಣು ಮಗುವನ್ನು ಸೇರಿಸಿ. ಆದರೆ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದು ಯಾರೆಂದರೆ யோசேப்பನಿಗೆ. அந்த யோசேப்பை தகப்பனாகிய யாக்கோபு விசேஷமாய் கண்காணித்து அவனுக்கு துணி வாங்கி கொடுப்பதிலும், அவனை பாதுகாப்பதிலும், அவனுடைய செயல்களை வெளிப்படுத்துவதிலும் அவர் கவனமாய் இருந்தார் என்று அந்த யோசேப்பு யாக்கோபு குறித்து சொல்லப்படுகிற வேத பகுதியை தியானிக்கும் போது நன்கு அறிந்து கொள்ள முடியும். ಯೋಸೇಫನನ್ನು ಯಾಕೋಬನನ್ನು ಕುರಿತು ಇರುವಂತಹ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ ಯಾವ ರೀತಿ ತನ್ನ ತಂದೆಯು ಯೋಸೇಫನನ್ನು ವಿಶೇಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಕೊಡಿಸುವುದರಲ್ಲಿಯೂ ಬೇರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ಆತನನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದರು, ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. உன்னை காக்கும்படின்னு சொல்வதிலிருந்து நமக்கு ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், பிரச்சனைகள் சூழ்ந்த உலகத்தில் தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಜೀವಿಸಿರುವುದರಿಂದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ. உங்களை பாதுகாக்க குடும்பத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களை பாதுகாக்க நட்பு சம்பந்தமானவர்கள் யாரும் இல்லாது இருக்கலாம். ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. உங்களை பாதுகாக்க கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಕರ್ತನಾದ ದೇವರು ಇದ್ದಾರೆ. அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕರುಣೆಯುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று அவர் பார்க்கிறார். ನೀವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. உங்கள் மனதின் நிலையும், உங்களுடைய குடும்ப நிலைகளும், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கடந்து போகிற நிலைகளையும் மனிதன் கூடவே இருக்கிற மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களை அறிந்த, உங்களை படைத்த தேவன் சகலவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವಂತಹ ಸ್ಥಿತಿಯನ್ನು, ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು, ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಮನುಷ್ಯರು ನೋಡುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವಂತೆ ಇರುವಂತಹ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಿರುವ ಆತನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. எங்களை யாரும் விசாரிக்க யாரும் இல்லை, எங்களை பார்க்க யாரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಣೆ ಮಾಡುವವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಕೇಳುವಂತವರು ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿರಬಹುದು. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் உங்கள் மேல் கரிசனை கொண்டு உங்களை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார், இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார். இனிமேலும் உங்களை காப்பதற்கு அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ನೀವು ನಂಬಿದರೂ ನಂಬದೇ ಹೋದರೂ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ ವಿಶೇಷವಾದ ಗಮನವನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. கவனம் என்று சொல்லும்போது உங்களுக்கு அவர் காவல்காரராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் சூழ்ந்து விடாதபடிக்கு அவர் உங்களை சுற்றிலும் காவல் வைக்கிறவராய், காவல் புரிகிறவராய் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். தீமைகள் நுழையாதபடி, பாடுகள் வந்து விடாதபடி, சாத்தான் நுழைந்து உங்களை நசுக்கி விடாதபடிக்கு எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க அவர் உங்கள் மேல் கவனமாய் இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಮ್ಮನ್ನು
ಮುಟ್ಟದಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾವಲುಗಾರನಾಗಿದ್ದು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. மூன்றாவது அவருடைய கரிசனையின் மூன்றாவது ஒரு வார்த்தை இதை 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்கள். ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಕರುಣೆಯು ಮೂರನೇದಾಗಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ ಆತನು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ತನ್ನ ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವನು ಎಂಬುದಾಗಿ. அப்போ அங்க உங்களுக்காக என்று அந்த வசனத்தில் பார்க்க முடியவில்லை. உனக்காக என்று சொல்லி வருகிறதிலிருந்துதான் அடிமை நான் புரிந்து கொள்ளுகிறேன். தனிப்பட்ட விதத்தில் அவர் கரிசனையை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் என்று. ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಿಮಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ನೀನು ನಿನ್ನನ್ನು ನಿನಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ವೈಯಕ್ತಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அப்படி உனக்காக சொல்லும்போது தூதர்கள், அந்த தூதர்கள் யார்? அவருடைய தூதர்கள். அவருக்கு சொந்தமான ஒன்றைதான் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாகிய நமக்கு துணையாக உதவியாக ಅನುಪುகிறார். ಆತನು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೂತರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆ ದೂತರು ಯಾರು? ತನ್ನ ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவர் சொன்னால் நடக்கும், அவர் கட்டளையிட அப்படியே நடக்கும். ಆತನ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ಎಲ್ಲವೂ ನೆರವೇರುತ್ತದೆ, ಆತನು ಆಜ್ಞೆ ಕೊಡುವುದಾದರೆ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. திரளான தூதர்களை தேவன் படைத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏರಾಳವಾದ ದೂತರನ್ನು ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும்போது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்வதாக தான் அவர் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து நாம் அறிகிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಆತನು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಾವಲಾಗಿಟ್ಟು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தனிமையில் பயணித்துக் கொண்டிருக்கலாம். ನೀವು ವೈಯಕ್ತಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸುತ್ತಿರಬಹುದು, ಒಪ್ಪಂಟಿಗರಾಗಿ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಇರಬಹುದು. யார் இருக்கலாம், யாருமே இல்லை என்கிற நிலையில் கூட நீங்கள் குழப்பம் அடைந்திருக்கலாம். ಯಾರೇ ಇರಲಿ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಲಿ ಎಂಬುವ ಒಂದು ಕಲಹದಿಂದ ನೀವಿರಬಹುದು. ஆனால் உங்கள் மேல் கவனமாயிருந்து உங்களுக்கு எப்பொழுது நீங்கள் தடுமாறுகிறீர்கள், எப்பொழுது தேவை இருக்கிறது, எப்பொழுது பயந்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எங்கேயோ இருக்கிற தூதர்கள் உடனே வந்து உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை பாதுகாக்க ஆண்டவர் அப்படி ரிமோட் கண்ட்ரோல் போல அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ಆದರೆ ನಾವು ಯಾವುದೋ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರು ನಮಗೆ ಇಲ್ಲ, ನಾವು ಎಡವಿ ಬೀಳುತ್ತಿದ್ದೇವೆ, ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಪರಾಮರಿಸುವವರು ಇಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ವಿಚಾರಣೆ ಮಾಡುವವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತಿರಬಹುದು. ಆದರೆ ನಾವು ಎಡವಿ ಬೀಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லுகிறார். உனக்காக சொல்லும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் வேதத்தை படிக்கும்போது எனக்காக என் தேவன் இவைகளை செய்வார் என்று விசுவாசித்தால் உங்கள் ஆத்துமா பலனாய் காணப்படும், ಧೈರ್ಯமாய் இருக்க முடியும், ತಡುಮಾರಿ ಕೀழே ವಿಳಮಾಟೀர்கள். ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ನಾವು ಏನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು? ಇದು ನನಗಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದು ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಕೇಳುವುದಾದರೆ ನಾವು ಎಡವಿ ಬೀಳದಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. தேவ தூதர்கள் யார்? தூதர்கள்னு சொல்லுவார்கள். ஆனால் தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனால் உண்டாக்கப்பட்ட சேனை, சர்வ சேனை, தேவனால் உண்டாக்கப்பட்ட சேனை தான் தூதர்கள். ದೇವದೂತರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆ ದೇವದೂತರು ಯಾರೆಂದರೆ ಸರ್ವ ಸೈನ್ಯದವರು, ದೇವರಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ. அவர்கள் பரலோகத்திலும் இருக்கிறார்கள், அவர்கள் பூமியிலும் இருக்கிறார்கள். ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಇದ್ದಾರೆ, ಭೂಮಿಯಲ್ಲೂ ಇದ್ದಾರೆ. பரலோகத்தில் பாடி துதித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅವರು. ஆனால் பூமியிலே அவர்கள் இருப்பதை நம்முடைய சொந்த கண்ணால் பார்க்க முடிவதில்லை. ಆದರೆ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಇರುವುದನ್ನು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சில நேரத்தில் சிலர் பார்த்ததாகவும் வேதத்தில் படிக்கிறோம். ಆದರೆ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವರು ತಮ್ಮ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவருடைய சத்தத்தை கேட்க முடிகிறது, ಆತನ ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಕೇಳಬಹುದು, அவர்கள் செயல்பாடுகளையும் பார்க்க முடிகிறது, ಅವರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. இப்படி தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தின்படி, எபிரேயர் 1:14 என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்யத்தக்கதாக, பணிவிடை செய்யತಕ್ಕதாக அவர் தூதரை ಅನುப்பಿ வழிநடத்துகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಾಗ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಈ ರೀತಿ ಇರುವವರಿಗೆ ದೇವ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿ ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த பணிவிடையில் ஒன்று என்ன? ஆபத்து வரும்போது, பயம் வரும்போது அப்படியே வந்து அவர்களை சூழ்ந்து நின்று ஆபத்துக்குள்ளே அவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் சிக்கி தவிக்காதபடிக்கு, மாண்டு மடியாதபடிக்கு அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று ವೇದದಲ್ಲಿ படிக்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು, ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ ಯಾವ ಸಮಸ್ಯೆಗೂ ಅವರು ಒಳಗಾಗದಂತೆ ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ತಮ್ಮ ದೇವ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿ ಅವರನ್ನೆಲ್ಲ ಪರಾಮರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಕಳಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சங்கீதம் 34:7 வசனத்தை தான் இப்பொழுது நான் குறிப்பிட்டேன். சங்கீதம் 34:7 ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார், அவர்கள் சூழ இருக்கிறார்கள், எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்து அவர்களை விடுவிக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். 34:7 34ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೀರ್ತನೆ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನು ಎಲ್ಲಾ ಬಾಧೆಗಳಿಂದ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ತಮ್ಮ ದೇವದೂತರನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இப்படி கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து 40 நாட்கள் உபவாச நிலையில் இருந்து அவர் தன்னை ஊழியத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்ட போது இந்த 91ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்தை அவன் மேற்கோள் காட்டுகிறதை கூட நாம் பார்க்க முடியும். இவர் தூதர்கள், அவர்கள் தூதனாய் இருந்து தள்ளப்பட்ட சாத்தான் அவன் உச்சரிக்கிற வார்த்தையை பார்க்க முடியும். ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉಪವಾಸದ ದಿನಗಳು 40 ದಿನ ಹಗಲಿರುಳು ಉಪವಾಸ ಇದ್ದರು, ಆಗ ಆತನಿಗೆ ಶೋಧನೆ ಬಂದಿತ್ತು. ಆದರೆ ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆ 91:11ನೇ ವಚನವನ್ನು ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯತ್ವವಾಗಿ ಇಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆ ಸೈತಾನನಾದ ದೇವದೂತನನ್ನು ಎದುರಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை அவன் நாவினாலே உச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த வார்த்தையை உச்சரித்தாலும் அவன் ஜெயம் பெற முடியவில்லை, பிசாசானவன் தோற்று போனதாக நாம் பார்க்கிறோம். ಆದರೆ ಸೈತಾನನು ತನ್ನ ಬಾಯಿಯಿಂದ ಆ ಮಾತುಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಹೇಳಿದರು, ಆ ಮಾತು ಜಯವನ್ನು ಹೊಂದಲಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಮಾತು ಮಾತ್ರ ಜಯ ಹೊಂದಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எனவே இந்த நாளில் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன், குறிப்பாக நம்மேல் அவர் கரிசனையுள்ளவராய் இருக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ವೈಯಕ್ತಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ತನ್ನ ದೂತರಿಗೆ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. உங்கள் வழிகளில் நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் கூடவே வருகிறார். ನೀನು ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ದೇವರು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರುತ್ತಾರೆ. உங்களை காப்பதற்கு அவரும் தூதர்களும் கூடவே இருக்கிறார்கள். ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಮತ್ತು ದೇವದೂತರು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತಾರೆ. ஆபத்து பிரச்சனை வரும்போது அப்படியே பறந்து காக்கிற பட்சி போல வந்து ஆபத்திலிருந்து உங்களை அப்படியே தூக்கி எடுத்து விடுதலையாக்கி உங்களை தப்புவித்து வழி நடத்துகிற ஆண்டவர் தான் இந்த நாளில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಅಪಾಯಗಳು, ಕಷ್ಟಗಳು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಮುತ್ತಿಕೊಂಡಾಗ ಆತನು ಯಾವ ರೀತಿ ಪಕ್ಷಿಗಳು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳಿಂದ ಒದಿಸಿ ಕಾಯುತ್ತದೆ, ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವದೂತರು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. எனவே இதுவரை நடந்த சம்பவங்களை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ಇದುವರೆಗೂ ನಡೆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ನೀವು ದುಃಖ ಪಡಬೇಡಿರಿ. நமக்கொரு தேவன் இருக்கிறார், ನಮಗೊಬ್ಬ ದೇವರು ಇದ್ದಾರೆ. அவர் உங்களை சுமக்கிறவர், ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತ அவர் ದೇವರು, உங்களை விசாரிக்கிறவர், ಆತನು ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವಂತ அவர் ದೇವರು, உங்களை ஆதரிக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಆದರಣೆ ಮಾಡುವಂತ அவர் ದೇವರು, உங்களுக்கு உதவி செய்கிறவர், ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ದೇವರು, ஆபத்து நடுவிலே உங்களை தூக்கி எடுக்கிறவர், ಅಪಾಯ ಸಮಯಗಳಲ್ಲಿ ತನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡು சாத்தானின் திட்டங்களை முறியடிக்கிறவர், ಸೈತಾನ ತಂತ್ರಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕುವಂತವರು. நீங்கள் விசேஷமானவர்களாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதினால் உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களை விட்டு விட மாட்டார். ನಾವು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಕೂದಲುಗಳನ್ನು ಎಣಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ ದೇವರು.
எனவே பாதுகாக்கும் தேவனுடைய செட்டைக்குள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும். ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತ ದೇವರ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ನಾವು ಅಡಗಿಕೊಳ್ಳಬೇಕು. அவர் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். ಆತನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕು. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ಆತನ ಶಬ್ದಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. இந்த வாழ்க்கை நாம் இஷ்டம் போல் வாழ்வதற்காக தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. ನಾವು ಇಷ್ಟದಂತೆ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಈ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. அவர் காட்டுகிற வழியில் செல்ல நம்மை ஒப்பு கொடுப்போம். ಆತನು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்மை தெளிவாக்கி பயபக்தியோடு வாழ அவர் வழியில் நடப்பதற்காக தான் அவர் உணர்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ನಾವು ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬಂದು ಆತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು சீக்கிரமாய் வரப்போகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾರೆ. அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ಆತನ ಬರುವಿಕೆಗಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. பல முறை ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ಹಲವು ಸಾರಿ ಹಲವು ವಿಧದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நாம் ஜீவனோடு இருக்கிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார். நாம் இனி அவருக்காக வாழ்ந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ನಾವು ಜೀವದಿಂದ ಇದ್ದೇವೆ, ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಯಾಕೆಂದರೆ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ. நல்வழியில் நடப்போம், ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯೋಣ, கர்த்தருடைய வழியில் நிற்போம், ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ, அவர் காட்டும் பாதையில் செல்வோம், ಆತನು ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗೋಣ, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸೋಣ. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்று 121 சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறபடி 121ನೇ ಕೀರ್ತನೆ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದಂತೆ ಎಲ್ಲ ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ. இதுவரை தீங்குக்கு காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறார். ಇದುವರೆಗೂ ಎಲ್ಲ ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿದಂತ ದೇವರು ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸಲು ಶಕ್ತನು. பாதுகாக்கும் தேவனுடைய சட்டைக்குள்ளே வந்து விடுங்கள். ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತ ದೇವರ ರೆಕ್ಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಮರೆತುಕೊಳ್ಳೋಣ. 4 மாதம் காத்தவர் இந்த மாதமும் உங்களை காத்து நடத்த அவர் போதுமானவர். 4 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದಂತ ದೇವರು ಈ ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಲು ಶಕ್ತನು. கண்களை மூடி செபிப்போமா. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. பரலோக பிதாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. இந்த 5ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஸ்தோத்திரம். ಈ 5ನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ಭಾನುವಾರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவரவர்கள் வீடுகளில் அமர்ந்து இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். ಅವರವರ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. சபை மக்களை ஆசீர்வதியும். ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளு. ದೇಶವನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿರಿ. அழிந்து போகிற ஆத்துமாக்களை சந்தியோ. ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಜನರನ್ನು ನೀವು ಸಂತೈಸಿರಿ. மரண நிலைக்குள் போகிற மக்களுக்கு கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ಮರಣದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವಂತವರನ್ನು ನೀವು ಕಣ್ಣುಯಿಂದ ನೋಡಿರಿ ಸ್ವಾಮಿ. இந்த மாதம் முழுவதும் நடத்தும். ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. மகிமை வல்லமை இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯ ಬಾಲವು ಇಳಿದು ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. சபையில் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಹಸ್ತವನ್ನು ಚಾಚಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿರಿ ಅಪ್ಪ. ஒவ்வொரு நாளும் தயவாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்கள் ஜெபங்களை கேட்டீர், உமக்கு நன்றி. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதம், வழிநடத்தல், பாதுகாப்பு இந்த சத்தத்தை கேட்ட அனைவரோடு கூட கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.